ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கன்சோல் அவுட்புட். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், மெமரி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், தென் அவுட்புட் எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்புட் எப்படி வாங்குறது, யூசர்கிட்டேருந்து இன்ட்ராக்ட் பண்ணி அவர்கிட்ட இன்புட் எப்படி வாங்குறதுன்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஒரு இன்ட்ராக்டிவாக இன்புட் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ system.in அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கிளாஸு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்கேனரை பேஸ் பண்ணி நம்ம எப்படி இன்புட் வாங்குறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்குண்டான விஷயத்தை நம்ம இந்த ப்ரோக்ராம் எழுதி அது வழியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வாங்கணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ஸ் PNR/100. இதுதான் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் டைரெக்டாக எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நியூ கிளாஸ். ஸோ இந்த பேக்கேஜுக்குள்ளார ஒரு கிளாஸ் எழுதுகிறேன், பேர் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு போடுறேன். ஸோ ஃபினிஷ். ஓகே, டபுள் பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ், டபுள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ முதல்ல எனக்கு இன்புட் வாங்கி ஒரு இடத்துல ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அதுக்காக 3 வேரியபிள் தேவைப்படுது. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ பேஸ் பண்ணி எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்காக இது யூஸ் பண்ணுறேன். இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் ஒரு சேஞ்சுக்காக இன்ட்டுன்னு கொடுக்குறேன், இன்டீஜராக வேணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே scanner in equals new scanner of system.in. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜாவாவில் ரெடிமேட் கிளாஸ் நிறைய இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஆப்ரேஷன்லாம் பண்ண போகிறோம். அதில் ஒரு ஆப்ரேஷன் என்னென்னா இந்த ஸ்கேனர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இம்போர்ட் ஸ்கேனர். இது எதில் இருக்குது, java.util அப்படின்ற ஒரு பேக்கேஜில் இருக்குது. ஸோ நான் java.utilல இருக்கிற ஸ்கேனரை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணினேன்னா எனக்கு இது கிடைச்சிருது. இந்த ஸ்கேனருக்கு இன்புட் நான் ஒன்று கொடுக்கணும். அது என்ன கொடுக்குறேன்னா கன்சோல் இன்புட்டை நான் இன்புட்டாக கொடுத்துக்கிறேன். தென் அதை பேஸ் பண்ணி நான் நியூவாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த நியூனா என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து ஜாவாவினுடைய ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி நான் யூஸ் பண்ணும் அப்படின்னாவே நியூ அப்படின்னு கொடுக்கணும். இப்போ எனக்கு இன் கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு system.out ஒரு கமெண்ட் எழுதுகிறேன், display prompt for principal amount and accept principal value. So enter principal amount. எனக்கு இன்புட் வாங்கணும், அதை பிரின்சிபலில் போடணும். அதனால் என்ன பண்ணுறேன், இன் டாட் இந்த பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன டபுளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டபுள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன பண்ணும், இது இன் அப்படிங்கிறது என்னுடைய கன்சோல், அதிலிருந்து ஒரு நம்பரை டபுள் நம்பரை வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணுன்னு அர்த்தம். இதே மாதிரி ப்ராம்ப்ட் ஃபார் rate of interest and accept the rate of interest value. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், system.out.print enter rate of interest. ஓகே, ஸோ rate of interest equals control space bar அடித்தா ஆட்டோ ஃபில் ஆகும்.
பாருங்க நெக்ஸ்ட் டபுள் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அடிச்சுன்னா இது ஃபில் ஆயிடும். ஓகே, இதே மாதிரி prompt for number of years and accept number of years. system.out.print number of years. number of பாருங்க கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அடிக்கிறேன், ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடுச்சு. in டாட் நெக்ஸ்ட் int ஓகே, எனக்கு இன்புட் எல்லாம் வாங்கியாச்சு. calculate the simple interest. simple interest equals principal multiplied by rate of interest multiplied by number of years divided by 100. Then system.out.printf simple interest equals percentage 0.2f. simple interest. அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, முதல்ல மெமரியை ரிசர்வ் பண்ணிக்கிட்டேன், பிரின்சிபல் அமௌண்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இன்புட் வாங்கணும். அதை வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் போட்டுட்டேன். தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி ரிசர்வ் பண்ணிட்டேன். தென் இன்புட் வாங்கிறதுக்கு ஸ்கேனர் அப்படின்ற ஜாவாவுடைய ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுன்னா நியூ ஸ்கேனர்னு கொடுத்தனா தான் எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அப்படி கொடுக்கும் போது இந்த ஸ்கேனருக்கு இன்புட் என்னன்னா என்னுடைய கன்சோலை நான் இன்புட்டாக கொடுக்குறேன். அந்த என்னுடைய கன்சோல் அப்படிங்கிறது என்னன்னா system.inங்கிறது தான் எனக்கு கன்சோல்ன்றது. இதை நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அதாவது அலைஸ் நேம் கொடுத்துருக்கேன், ஒரு வேரியபிள் நேம் என்னன்னா இன்னுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், in டாட் நெக்ஸ்ட் டபுள். ஸோ ப்ராம்ப்ட் வரணும், அதனால் என்டர் பிரின்சிபல் அமௌண்ட்னு ப்ராம்ப்ட் வரணும். அதுக்காக system.out.print தென் நியூ லைனில் ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் \n கொடுத்துட்டு என்டர் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்குறேன். தென் பிரின்சிபல் என்ன ஸ்டோர் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் டபுள்ஸ் தூக்கி ஸ்டோர் பண்ணிடுறேன். தென் அதே மாதிரி என்டர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். தென் இன்புட் யூசர் இன்புட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்கி ஸ்டோர் பண்ணிடுறேன். தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணிடுறேன், கேல்குலேஷன் பண்ணுறேன், டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போது இதை ரன் பண்ணலாம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 25,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு 18%ன்னு வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 இயர்ஸ். அப்போது இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, 25,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். 5 இயர்ஸுக்கு 18% இன்ட்ரெஸ்ட் போட்டால் 22,500 எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமில் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம். என்னென்ன கற்றுக்கிட்டோம் பாருங்கள், எப்படி மெமரி ரிசர்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் ஸ்கேனர் யூஸ் பண்ணி எப்படி இன்புட் வாங்குறதுன்னு பார்த்தோம். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. இதனுடைய என்ன விளக்கன்றதை பின்னால் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கேனர் டாட் இன் இது கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் டபுள்னு கொடுத்தோம்னா ஒரு டபுள் நம்பர் வாங்கும், அதை இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்புட் வாங்குறேன், நெக்ஸ்ட் இன்டீஜர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வாங்குறேன், தென் கேல்குலேஷன் பண்ணி ரிசல்ட்டை இங்கே டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இது என்னன்னு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் இன்டீஜர், நெக்ஸ்ட் ஃப்ளோட், அதுதான் இங்கே நெக்ஸ்ட் டைப் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஃப்ளோட்னா நெக்ஸ்ட் ஃப்ளோட், நெக்ஸ்ட் டபுள், நெக்ஸ்ட் இன்டீஜர், அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கணும்னா நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு கொடுக்கலாம். வெறும் நெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னா இப்படி கொடுத்தோம்னா கெட் நெக்ஸ்ட் வேர்டு, ஒரு வேர்டை மட்டும் எடுத்து நமக்கு கொடுக்கும். ஸோ அது நெக்ஸ்ட் வேர்டு. ஸோ இந்த ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம இன்புட் வாங்குகிறோம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லைன் போட்டோம், என்னன்னா இந்த ஸ்கேனர் அப்படிங்கிறது கிளாஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ப்ரோட்டோடைப்னா
இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட்னு ஒன்று ரெடி பண்ணுவாங்க. இந்த ப்ளூ பிரிண்ட்லேயே எங்கெங்கே என்ன வரும் எப்படி வரும்ன்றது எல்லாம் ஃபுல்லாக டிஃபைன் பண்ணுவாங்க. ஆனால் அதுவே பில்டிங் கிடையாது, அதை உருவாக்குனா தான் பில்டிங். அந்த மாதிரி இந்த ஸ்கேனர் அப்படிங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட். இதை பேஸ் பண்ணி மெமரியில் நான் ஒன்று உருவாக்கணும், அதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கிளாஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் மெத்தடில் பண்ணணும்னா இப்படி தான் வரும்ன்றது தான் கிளாஸ். ஆனால் அதனுடைய ஆக்சுவல் ரெப்ரசன்டேஷன் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் என்னன்னா ஆப்ஜெக்ட். அப்போது நான் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் நியூ வேர்டை யூஸ் பண்ணணும், நியூ ஸ்கேனர். இந்த ஸ்கேனர் அப்படிங்கிற கிளாஸுக்கு மட்டும் நான் இன்புட் கொடுக்கணும். என்ன இன்புட்டு, எங்கேருந்து இன்புட் நான் வாங்கணுன்றதை கொடுக்குறேன். நான் இப்போ என்ன சொல்கிறேன், இன்புட் வந்து கீபோர்டு வழியாக வாங்கணும்னு சொல்லியிருக்கேன், அதுதான் சிஸ்டம் டாட் இன்னு கொடுத்துருக்கேன். இதிலேருந்து வர்றதை நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும், அப்போ தானே பின்னால் அதை யூஸ் பண்ண முடியும். அதனால் ஈக்குவல் கொடுத்துட்டு நான் இன்னுன்ற நேமில் ஸ்டோர் பண்ணுறேன். பட் இந்த இன்னுங்கிறது என்ன டைப்பு, இன்டீஜரா இல்லை ஃப்ளோட்டா என்ன, அதை நான் சொல்லணும் இல்லையா. அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், ஸ்கேனர் அப்படின்றத முன்னால் போடுறேன். அப்படி இல்லைன்னா இதை 2 லைனாகவும் பிரிக்கலாம். நான் வந்து இன் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். in equals new scanner of system.in இப்படியும் கொடுக்கலாம். இது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் இன்னுங்கிறது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இது என்ன டைப்பு, ஸ்கேனர் டைப்பு. பட் இதில் என்ன ஸ்டோர் பண்ணுறேன், இதில் நார்மலாக வேல்யூ நம்பர்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. என்ன ஸ்டோர் பண்ண முடியும், ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் தானே ஸ்டோர் பண்ண முடியும். அதை நான் என்ன பண்ணுறேன், புதுசாக உருவாக்குறேன். நியூ ஸ்கேனர் கீபோர்டுனுடைய இன் ஸ்ட்ரீமை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இன்புட் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் இன் கிடைச்சதுன்னா இந்த இன்னில் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அதில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நெக்ஸ்ட் டபுள், இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி நெக்ஸ்ட் இன்ட்டு. இதை யூஸ் பண்ணி நம்ம இன்புட் வாங்குகிறோம். எனக்கு ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே வரணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த \n இந்த system.out.print யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். மறுபடியும் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம், இது உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். பாருங்கள், என்டர் பிரின்சிபல் அமௌண்ட் 12,500 ரூபாய், 24%, 5 வருஷம். ஸோ 5 இயர்ஸ் நான் 12,500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 24% இன்ட்ரெஸ்ட்னா 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு எவ்வளோ இருக்கும், இன்ட்ரெஸ்ட் மட்டும் 15,000 கிடைக்கும். ஓகே, ஸோ இது இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இதை புரிஞ்சிக்கிங்க, புரிஞ்சிக்கிட்டு இதே மாதிரியே போடுங்க. ஸோ இந்த ஸ்கேனரை நான் யூஸ் பண்ணணுன்னா இந்த கிளாஸுக்கு மேலே இம்போர்ட்னு போட்டுட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான பேக்கேஜ் நேம் போடணும். இப்போ என்ன பேக்கேஜ் போட்டிருக்கேன், ஜாவாவில் யூட்டில் அப்படிங்கிற பேக்கேஜுக்குள்ளார ஸ்கேனர் அப்படிங்கிற கிளாஸ் இருக்குது, அதனால் நான் அதை இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு பார்க்காம ஒரு முறை போடுங்க. ஸோ அதுதான் இந்த கிளாஸில் நம்மளுடைய எய்ம். இதை முடிச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு நம்ம போகலாம். தேங்க்யூ.